ஓகே கைஸ், வெல்கம் டு மவுண்டன் ரைடர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய நேட்டிவான பக்கத்து ஊருக்கு தான். ஸோ என்னோடய நேட்டிவ்க்கு வந்து நார்மலாக அஞ்செட்டி ரூட்டு, ஸோ ஒகேனக்கல் போகிற ரூட்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் இருக்க போகுது. எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, பட் எனக்கு இது புது ரூட்டு தான். ஸோ இது எங்கே போகும் அப்படின்னா, நம்ம ஒசூர்லேருந்து இப்போ நான் ஒசூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒசூர்லேருந்து தளியிலேருந்து நான் மேப் போட்டு தான் போக போகிறேன். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு தளி வரைக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியாது. ஸோ தளியிலேருந்து தான் நான் ரூட்டே போட போகிறேன். கூகுள் அக்காவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரூட் வந்து மேக்ஸிமம் யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன். பட் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. யாராவது கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ என்னோடய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் வீடியோக்கு கீழே. ஸோ அதை பார்த்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மெசேஜ் மூலயமா எனக்கு கன்வே பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரூட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜவுளிகிரி அந்த ரூட்டில் தான் கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ நம்ம என்னென்னா தமிழ்நாடு பார்டரை கிராஷ் பண்ணி மறுபடியும் கர்நாடகாவில் என்ட்ரி கொடுத்து மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகா எக்ஸிட் ஆகி தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 தடவை வந்து பார்டரை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ பார்க்கலாம் 2 பார்டர் எப்படி இருக்க போகுது. அந்த உன்ஸ்நெல்லி பார்டர் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா நிறையா டைம் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஜவுளிகிரி தான் நான் ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் போன மாதிரி ஞாபகம். பட் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த ரூட்டு எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. அப்போது நான் 10 இயர் பேக்கில் போகும்போது நைட்டில் தான் போனோம், அதுவும் காரில் போனோம், எங்கள் மாமாவோட காரில். ஸோ அப்போ போனது தான், அதுக்கப்புறம் நானும் போனது கிடையாது. ஸோ பார்ப்போம். இந்த ட்ராவல் எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போகிறேன். ஸோ எங்கள் ரிலேஷனோட ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்காக தான் போய்ட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரோடு என்னென்னா, ஒசூர் டு தளி வந்து ஹைவே போட்டிருக்காங்க, டபுள் ரோட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா பைபாஸ் தான் இருந்துச்சு. பைபாஸ் அப்படின்னா சிங்கிள் ரோடு. ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹைவேவை மாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து டபுள் ரோடு போட்டிருக்காங்க, 1 வே மாற்ற போகிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நிதானமாக தான் போகணும், ஏன்னா எங்கே என்ன பண்ணி விடுன்னு தெரியாது. பார்க்கலாம். நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கல, ஏன்னா என்னோடய ஒசூர் எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ அதுக்காக நான் எதுவுமே எடுத்துக்கல. ரைடிங் கியர்ஸ் எதுவும் போடல, க்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ மற்றபடி எதுவும் போடல, ஏன்னா தெரிஞ்ச ரூட்டு. இதில் சொல்ல போனோம் அப்படி அஞ்செட்டி ரூட்டு ஏன் என்னோடய சொந்த ஊர் ரூட்டு ஏன் நான் போகலை அப்படின்னா, ஸோ பெங்களூர்லேருந்து ஒகேனக்கல் போகிறவங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அஞ்செட்டி ஃபாரஸ்ட்டை வந்து நிறைய கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணலை. ஸோ நிறைய பேர் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த ரூட் எடுக்கலை. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் எடுப்போம் அப்படின்றதுனால தான் இந்த ரூட் எடுத்திருக்கேன். இந்த ரூட் வந்து நான் ஏன்னு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் போனதில்லை. ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் எங்கள் மாமாவோட காரில் போனது தான். அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது அந்த ரூட்டில். எனக்கு எக்ஸாக்ட் ரூட்டும் தெரியாது, எக்ஸாக்ட் லொக்கேஷனும் தெரியாது. ஸோ நம்ம கூகுள் அக்காவை நம்பி தான் போகிறோம். மார்னிங் வந்து 5:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை ஒரு 6 o'clock கிராஸ் பண்ணி ஆகணும். 6:30 அப்படின்னு எப்படின்னா சன்லைட் நான் மறையிறதுக்குள்ளே, சன்செட் ஆகிறதுக்குள்ளே நான் அதை கிராஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜவுளிகிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக்னிக்கோட்டா ஜவுளிகிரி இந்த பார்டர் ஏரியாவில் வந்து யானைங்க நிறைய நடமாடுற பகுதி. ஸோ அதுக்காக தான் நான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக. அது எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு தெரியல. 70 கிலோமீட்டர் காட்டுது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஸோ நம்ம சுட்டியில் வந்து எப்படி போகிறோன்னு தெரியல. ஸோ இந்த ரோடு வந்து இந்த கண்டிஷன் எங்கே வரையும்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறமா நல்லாயிருக்கும் ரோடு, அடித்து ஓட்டலாம்.
ஸோ தளிக்கு அடுத்தது வந்து எல்லாமே சின்ன சின்ன ரோடு தான் வரப்போகுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ரோடு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒசூர் ஏரியா வந்து இந்த சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் தான். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா ப்ரைம் கோல்டு, அதுக்கப்புறம் மீனாட்சி, ராம்ராஜ், நிறைய ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் கம்பெனிஸ் இருக்குது, நிப்பான் பெயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மிண்டா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நிறையா கம்பெனி இருக்குது. தளி போகிற வரைக்கும் வந்து நமக்கு நிறைய கம்பெனி கிடைக்கும். ஸோ நான் ஹெல்மெட்டுக்கு லாக் போடுறத மறந்துட்டேன். எங்கேயாவது நிப்பாட்டி நான் ஹெல்மெட் லாக் போட்டுடுறேன். ஏன்னா ரைட் போகிறப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸ் தான். ஸோ நான் இங்கே நியர்பை போகிறேன் அப்படின்றதுனால நான் ரைடிங் கியர்ஸ் எதுவும் போடலை. ஸோ க்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் அதர்வைஸ் இன்றைக்கி மழை வரும் அப்படின்றதுக்காக ரெய்னிங் கோட் எடுத்திருக்கேன், ரெய்னிங் ஜாக்கெட்டு, ரெய்னிங் பேண்ட்டு ரெண்டுமே எடுத்திருக்கேன். அக்சென்ஷியலாக என்னென்னா ஷூவெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஷூ எதுக்குன்னா ராயல் என்ஃபீல்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ஜின் வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ நான் வந்து இந்த வண்டியை வந்து என்னென்னா ஷூ எல்லாம் ஓட்ட மாட்டேன். இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு என்னோடய எஃப்செட்டு வந்து ஷூ இல்லாமல் நான் ஓட்ட மாட்டேன். அனல் வந்து அந்த அளவுக்கு பறக்கும் இன்ஜின்லேருந்து. அதுக்காக தான் நான் ஷூவெல்லாம் போட்டு போகிறது. யார் எப்படி என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு தேவையில்லை. என்னோடய சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். ஸோ நான் வந்து இன்றைக்கி போக போகிறது, எங்களோட ஏரியா வந்து ஃபுல்லாக வில்லேஜ் தான், சிட்டியெல்லாம் கிடையாது. சும்மா டவுன் மட்டும்தான் இருக்கும். அஞ்சட்டி தான் டவுனு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சுற்றி இருக்கிற ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 200 வில்லேஜஸ் வந்து அதை அஞ்சட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இங்கே நிப்பாட்டி இது வந்து நிப்பான் பெயிண்ட்டு, நிப்பானோட கம்பெனி இது. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கேமராவில். நிப்பானோட கம்பெனி. இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம ஹெல்மெட்டை லாக் போட்டுடலாம். லாக் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரைடு அடுத்தது வந்து ஜவுளிக்கிட்டு அந்த மாதிரி இடத்துல தான் நான் தளியில் நிப்பாட்ட போகிறேன். ஸோ இந்த ரைடை வந்து என்னென்னா ஒரு ஆஃப் அன் ஹவரை கட் பண்ணி தான் அந்த பேஸில் தான், ஒரு ½ அன் ஹவர் அப்படின்ற ஒரு பேஸில் தான் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். நான் வந்து ஹெல்மெட்டை ரொம்ப டைட்டாலாம் போடல, சும்மா லாக் பண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். மழை வருமா அப்படின்றது தெரியாது, பட் எக்ஸாக்ட் வரும்னு தான் நினைக்கிறேன். மழை வராமலாம் இருக்காது. இன்னும் அடிக்கிற அனலுக்கு மழை வந்தே ஆகணும். மழை வரலன்னா தான் ஆச்சரியம். இன்றைக்கி மழை வரலன்னா தான் ஒரு கேள்விக்குறி. மழை வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி அதுக்காக தான் ரெயின் ஜாக்கெட்டு, ரெய்னிங் பேண்ட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். ரெய்னிங் ஷூட் வந்து ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட. ஸோ பார்ப்போம் மழை வருதா இல்லையா அப்படின்னு. நான் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். என்னோடய வாய்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, ஸோ மன்னிச்சிருங்க. மற்றபடி வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த ரோடு வந்து அங்கங்கே கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த ஆட்சி வர்றதுக்குள்ளே ரோடை போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து ரோடு எங்கே வரைக்கும் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியாது எனக்கு, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஏன் தளிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, தளியோட லொக்கேஷன்னு ஃபஸ்ட்டு வந்து சுற்றியும் இந்த மதகண்டப்பள்ளி தாண்டின உடனே ஃபுல்லாக சைடில் மரம் தான், சும்மா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். ஸோ மினி இங்கிலாண்டுன்னு கூட பேர் இருக்குது தளிக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய மரங்களை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது இந்த ரூட்டு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக டைம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
நான் வந்து மார்னிங் தான் போகலான்னு பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட 5:40 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம 7 ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த ஃபாரஸ்ட்டு தாண்டறதுக்குள்ளே. நோ இஷ்யூ, எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே தான். எனக்கு வந்து அஞ்சட்டி ரூட் வந்து ஓட்டி அந்த ரூட்டில் போய் எனக்கு வந்து ரொம்ப பழக்கம். ஸோ அதனால் வந்து அசால்ட்டாக போயிடுவேன் அந்த ரூட்டில். பட் இந்த ரூட் வந்து ரொம்ப புதுசு எனக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இன்றைக்கி நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இதே ரூட்டில் தான் வருவேன். ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டு. நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லக் இருந்தால் யானையை பார்க்கலாம், இல்லைனாலும் இல்லை. சைட்டு வந்து எந்த அனிமல் வேணாலும் நமக்கு சைட் ஆகலாம். அது நம்ம லக்கை பொறுத்து இருக்குது. சரி, ரொம்ப எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துருக்காங்கப்பா. ரூட் வந்து இந்த இடத்துல 2 ஆலமரம் இருந்துச்சு, பெரிய மரம். அதை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி எடுத்துருக்காங்கப்பா. இதை பாருங்க, அங்கே போட்டிருக்காங்க. அதை கட் பண்ணி எடுத்தது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப தேவை. அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க, தப்பு இல்லை. பட் என்னென்னா இந்த ஏரியாவுக்கெல்லாம் டபுள் ரோடு தேவையானதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா கேரளாவில் வந்து நிறைய ஏரியா வந்து அப்படியே தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நேச்சரை எப்படி நேச்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏன் அப்படி பண்ண முடியல அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன் இதை வந்து கட் பண்ணாமல், இந்த மரத்தை எல்லாம் கட் பண்ணாமல் இருக்கிற ரோடை வந்து க்ளீனாக அப்படியே போட்டிருக்கலாம், இல்லை போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. நிறைய இடத்துல இப்படி கட் பண்ணி தான் ரோடே போகுது. பார்க்கலாம். சொல்லப்போனால் இது தளி வரைக்கும்லாம் போடலை, இன்னொரு 8 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிள் ரோடு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது வரைக்கும் தளி வரைக்கும்லாம் இந்த ரோடு போடலன்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி தான் போகிறோம், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் போகிறோம் அந்த ரூட்டில். எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தளிக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம கூகுள் மேப்பை எடுக்கணும். பைத்தியக்காரன் நாய். ஸோ இங்கே தான் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா மரங்க, இதோட ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ரோடை சுற்றியும் ரோட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நிறைய மரங்களை வெட்டி தான் எடுத்துருக்காங்க. அவ்வளோவா நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. இவங்க ஏன் எப்படி ரோடை போடுறாங்கன்னே தெரியலப்பா. கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஓகே, இங்கே வந்து இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான். ரோடை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் ஹைவே போட முடியும். இன்றைக்கி ரொம்ப லேட்டாகவும் நினைக்கிறேன் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் திக் ஃபாரஸ்ட்டே இருக்குது அந்த ஊருக்கு. நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற ஊருக்கும் வந்து ரொம்ப அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா. ஒரு 5லேருந்து 6 ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து யானையும் வரலாம்,
யானை தான் அதிகமாக இருக்குது. நான் குளிச்சுட்டு வந்ததே வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டில் இருக்கிற தூசி எல்லாமே என் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும் போல். டிஷர்ட் தான் போடலான்னு பார்த்தேன். ஸோ அங்கே மறுபடியும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் ஷர்ட்டே போட்டு வந்துட்டேன். அப்படியே அப்பா எப்போதும் போட போகிறானுன்னு தெரில. ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இன்னொரு 15 days இல்லை ஒரு 1 month போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரோட்டை. அட்லீஸ்ட் அந்த சைடு போட்டாங்க. ஸோ இந்த சைடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அங்கங்கே கட் பண்ணி தான் போடுறாங்க. நிறைய இடத்துல பிரிட்ஜு வந்து புதுசாக போடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சேம் டைம் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஏரி அதிலெல்லாம் மண்ணை கொட்டி அதை கவர் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது போல். கிட்டத்தட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1 year நடக்குதுங்க. இதெல்லாம் புதுசாக போட்டது தான். இது வந்து ரொம்ப மண்ணை கொட்டி ஃபஸ்ட்டு இப்போ இந்த சைடு மட்டும்தான் இருந்துச்சு, அந்த சைடு இல்லை. ஸோ இந்த சைடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த பக்கம் அந்த சைட்லேருந்து நைட்டில் தான் வருவேன். ஸோ தெரியாது. ரொம்ப மண் தூசி பறக்குது. எனக்கு தெரிந்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா ராங்கான டைமில் ராங்கான ரூட்டு வந்துட்டேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வழி விடுங்கப்பா, நான் கிளம்பிடுறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து எங்கே மைசூர் போகும்போது இந்த தளி போயிட்டு தான் போனேன். ஸோ அந்த ரூட்டில் போகுமா இல்லை வேறு ஏதாவது ரூட்டில் போகுமான்னு தெரியல, பார்ப்போம். நிறைய வீடை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ இதெல்லாம் காமன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் 3 லேயர் போட்டிருக்காங்க. எங்கள் ஏரியாவிலலாம் 2 லேயர் தான் போட்டு விட்டானுங்க. இது 3வது லேயரும் பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாகவே இருக்காது. இந்த பிஎஃப்டபிள்யூ இங்கே வரும் கம்பெனி. ஸோ இதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ இதெல்லாம் புதுசாக போட்ட ரோடு. ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற ஃபங்க்ஷன் வந்து நைட்டு எனக்கு ஸ்டே பண்ணுற பிளான்லாம் கிடையாது. ஸோ பார்க்கலாம் நமக்கு சுச்சுவேஷன் எப்படி அமைய போகுது அப்படின்னு. சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன். சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன். சுச்சுவேஷன் பேட் அப்படின்னா நம்ம இப்போது ஆன் தி வேல வந்து யானை ஏதாவது பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வரமாட்டேன். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் வர்றதுக்கு. நைட்டோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரோடை வந்து நிறைய கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க.
இதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா எங்கேயுமே கட்டு ஃபேஸ்ட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக எந்த கிளிப்பும் நான் ஆட் பண்ணுறதும் இல்லை. நான் என்ன வீடியோ எடுக்கிறேனோ அதை அப்படியே போட்டு விட்டுருவேன். நிறைய கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக படலை. ஸோ அதுக்காக தான் அப்படி போடுறேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் நான் ஹைவேல தான் அதிகமாக போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரூரல் ஏரியாவை கவர் பண்ணிகிட்ருக்கேன். ரூரல் ஏரியா ரிமோட் ஏரியா இது எல்லாமே. ரிமோட் ஏரியானா ரொம்ப குட்டி வில்லேஜஸ் எல்லாம் வரும். அதை பார்ப்போம் ஆன் தி வேல. பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே கேரை நியூட்ரல் போடணும், கேரை ஐ போடணும். எவ்வளோ ஹைட் 30 ஸ்பீட் பிரேக்கரு. ஸ்பீட் பிரேக்கர்ன்றதை விட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ரோடு இந்த அளவுக்காவது இருந்திருந்தால் நான் சல்லுன்னு போயிட்டுருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் இப்போது போயிட்டுருக்கிற ரூட்டில் தளியை தாண்டினதுக்கப்புறம் எந்த ஒரு வெஹிக்கிளும் வராது அவ்வளோவா. இந்த வெஹிக்கிளோட டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது 10% மட்டும்தான் இருக்கும். 90% டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த ரூட்டில் கிடையாது. ஸோ நம்ம வண்டியில் வந்து ஹெட்லைட்டும் அவ்வளோவா கிடையாது. நம்ம பிளாக்கே தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் அவனை வந்து அடித்து ஓட்ட முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவான். மழையில் வந்து அவனை ஓட்ட முடியாது. மழை தான் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால எனக்கு இவன் தான் கரெக்டாக பட்டுச்சு. இவனை தான், ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி இவனை தான் எடுத்துகிட்டு போவேன், சுட்டியாக தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த ரூட்டில் ஹை ஸ்பீடு வந்து 60 இல்லை 70 அவ்வளோதான். பட் ஆனால் நான் 80 போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, மேனேஜபிளாக தான் இருக்குது ஸ்பீடு. நாளைக்கு வந்து முகூர்த்தம் அப்படின்றதுனால நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ நம்மளோட லக்கு எப்படின்னு பார்ப்போம். இந்த ரைடை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. புது ரூட்டு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால பயம் இல்லை. எனக்கு வந்து இந்த ரூட்டு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா முன்ன போயிருந்தா வந்து பயப்படாமல் வண்டி ஓட்டிடலாம். பட் இந்த ரூட்டு டோட்டலாக வந்து எனக்கு புது ரூட்டு தான்.